Hi friends, welcome to my kitchen. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பாத்தீங்க அப்படினா ஒரு தக்காளி தொக்கு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்க அப்படினா சாதத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். சப்பாத்தி, இட்லி, தோசை இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ஒரு சூப்பரான சைட் டிஷ். இத வந்து நீங்க செஞ்சு 1 வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து சீக்கிரமா வந்து கெட்டு போகாது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இப்போ நம்ம இதை எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் மிக்ஸி ஜார்ல வந்து பாத்தீங்க அப்படினா 1 கப் அளவு தக்காளி நான் இதல சேர்த்துக்கிறேன். அதாவது ஒரு 5 தக்காளி நல்லா பழமா பழுத்த 5 தக்காளி சேர்த்துக்கிறேன். அதுக்கு அப்புறம் 2 பல்லு பூண்டு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், சாம்பார் தூள், மிளகு குழம்பு மிளகாய் தூள் வந்து நான் ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்துர்க்கேன். உப்பு வந்து தேவையான அளவு எடுத்துர்க்கேன். இத எல்லாத்தையுமே நம்ம ஒண்ணா சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து சேர்த்தாதீங்க. தண்ணி சேர்த்தாம நைஸா அரைச்சு எடுத்துப்போம். நான் இப்போ அந்த தக்காளியை வந்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துர்க்கறேன். இப்போ இத நம்ம தாளிச்சுக்கலாம். நான் pan அடுப்புல வச்சு ஹீட் பண்ணியிருக்கேன். இதுல ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. நான் வந்து உளுந்து இருக்கு இல்லைங்களா, அது 1 ஸ்பூன் அளவு போடுறேன். கடுகுலாம் எதுவும் ஆட் பண்ணல, வெறும் உளுந்து மட்டும். கருவேப்பிலை ஒரு கொத்து போடுறேன். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய இந்த தக்காளி இதோட எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து எண்ணெயிலேயே நல்லா சுண்டி வரணும். எண்ணெய் நல்லா மேலே மிதந்து வரணும். ஏன்னா நம்ம தக்காளி பூண்டு இது எல்லாமே பச்சையாக தான் போட்டிருக்கோம். இந்த சட்னி 1 வாரம் ஆனாலும் கெட்டு போகாது. இப்போ தண்ணி சுண்டிருச்சான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க, தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி எண்ணெய் நல்லா மிதந்து வருது பாருங்க. இதுதான் வந்து ரெடியான ஸ்டேஜ். இதை நீங்கள் வந்து 1 வாரம் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம். கெட்டு போகாது, ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து சாதத்துக்கும் பிசைஞ்சு சாப்பிட்லாம், சூடான சாதத்தில். அப்புறம் தோசை, இட்லி, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே இது மேட்ச் ஆகுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோ உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோ உடனுக்குடனே உங்களே தேடி வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா பக்கத்துலேயே இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.